Hello friends, welcome back to HMS Bullet Maker. This is Hussein. So guys, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வண்டி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு 94 மாடலு வண்டி எந்த மாதிரி வந்துச்சு, எப்படி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டி தான் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 94 மாடலு. இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு வண்டி நம்ம பிரிக்கும் போது. இந்த மாதிரி இருந்த வண்டியை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இதோட வீடியோலாம் டிலீட் ஆகிடுச்சு, அதனால தான் நம்மளால் காட்ட முடியல. அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது, பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு சைட் லாக் தான் ஆல்ட்ரு பண்ணிங்க. யூஸ்வலாக ஓல்டு வண்டிக்கு சைட் லாக்ஸ் வராது. நம்ம கிளாசிக்கில் வர மாதிரியே இப்போ லேட்டஸ்ட்டாக கிளாசிக்கோட டீ ஸ்டம் போட்டு கம்ப்ளீட்டாக இதோட ஃப்ரண்ட்டு கிட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாசிக்கோட தான் போட போகிறோம். ரெடி பண்ணிட்டோம். நம்ம கிளாசிக்கில் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் ஸ்டாப்பர்லாம் கொடுத்து ஃப்ரேமை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் தான். பெயிண்டிங் முடிஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக எப்படி அசம்பிள் பண்ணுறோன்னு சொல்லி காட்டுறேன், பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இதோட இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம கிளாசிக்கோட லேட்டஸ்ட் டைப்பு டீ ஸ்டம் போட்டிருக்கோம். சைட் லாக் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதோட இன்ஜினை கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்ஜின் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சேசஸ் எல்லாமே பெயிண்டிங் முடிஞ்சு வந்துச்சு. சேஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஷைனிங் பாருங்கள், நல்லா கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். இதுதான் அந்த வண்டியோட சேசஸ்ஸு. நம்ம ஃப்ரண்ட்டில் ஆல்ட்ரு பண்ணோம்ல, எல்லாமே வந்துச்சு. இப்போ ஃபிட்டிங் தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பேக்கில் எல்லாமே சாக் அப்சரு, செயின்ஸ் பேக்கெட்டு எல்லாமே மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வீல் தான். வீல் வந்து நிக்கல் போட போயிருக்கு, வந்துடும். ரேசர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரேசரு, பேக் வீல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக்கோட வீல் செட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாசிக்கோட டயரு, ஹெட்லாம்ப் கேஸிங்கு கிளாஸி பிளாக்கு. பெயிண்டோட குவாலிட்டியை பாருங்கள். இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம டீ ஸ்டமும் பார்த்திங்கன்னா கிளாசிக்கோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அந்த சைட் லாக் போடுறதுக்காக பாருங்கள், ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்ஸ் ஹெட்லாம் கேஸிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கடா இதோட பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வண்டியோட அவுட்லுக் ரொம்ப சூப்பராக வரப்போகுது. இங்கே ஒரு கிளாசிக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பிளாக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டெலிவரிக்காக ரெடி ஆகிடுச்சு வண்டி. பார்த்திங்கன்னா ஒரு 2015 மாடல் வண்டி கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம சேனலில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கைஸ், ஒயரிங் கிட்டெல்லாம் ஏற்றியாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் டைப் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட் அந்த சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், பெரிய சுவிட்சு. அதுக்கான ஒயரிங் கிட்டு தான் இது. ஒயரிங் கிட் எல்லாமே ஏற்றியாச்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், ஃப்ரண்ட்டு வீலு எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளாசிக்கோட டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா எலக்ட்ரா ஹேண்டில் பாரு. எலக்ட்ரா சீட்டுக்கு இந்த ஹேண்டிலுக்கும் பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஜினும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் எல்லாமே பார்த்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வண்டியில் இன்ஜினை ஏற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இன்ஜின் ஓரளவுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே ராக்கராக இருக்கட்டும் எல்லாமே புதுசு. கிளச்சு கேஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம்.
சைடு கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபிட்டிங் தான், கம்ப்ளீட் ஃபிட்டிங்கு. ஃப்ரண்ட் மட் கார்டு, பேக் மட் கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குற வரைக்கும் பழைய சைலன்சர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் புது சைலன்சர் சேஞ்ச் பண்ணிடுவோம். இன்ஜின் ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. அவுட்லுக்கு வண்டியோடது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டோட ஸ்டாண்டர்ட் வருது பார்த்திங்கன்னா, அதோட ஸ்டிக்கர் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் இந்த வண்டிக்கு. லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஸ்டிக்கரு புல்லட் 350. டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டோட தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. டேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேங்க்கோட லைனிங்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல் கிளாஸி பிளாக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பக்கா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஹெட்டு போர் தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஹெட்டு போர் எல்லாமே பெயிண்டிங் பண்ணிட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோன்னா வண்டி டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் நினச்சதை விட வண்டி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மோனோகிராமாக இருக்கட்டும், லைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. ஹெட்டு போர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி வந்துருச்சு. இந்த பேட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி டெலிவரிக்காக ரெடி ஆகிடுச்சு. மாலைலாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒன்று காட்டணும் உங்களுக்கு, லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். நைட்டில் காமிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டைம் இல்லை. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்கோம். இன்ஜினுக்கும் பார்த்திங்கன்னா லைட் செட் பண்ணியிருக்கோம். நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. கடைசி டைமில் கஸ்டமர் கேட்டிருந்தார், அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த லைட், அந்த வீலெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் செட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்கும். நைட்டு வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என்ன கண்டிஷனில் வந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக நம்ம லேட்டஸ்ட் டைப்பு கிளாசிக் சுவிட்சஸ் தான் போட்டிருக்கோம். டிஸ்க்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வராது 94 மாடலில். கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்க்கு ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். சீட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரா டைப் சீட் கொடுத்துருக்கோம். பேக் டயரும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருந்தார். அது அவருக்கு ஏற்ற மாதிரி கிளாசிக் டைப் டயர் கொடுத்துருக்கோம். 110 இன்ச்சு 18 இன்ச்சு கொடுத்துருக்கோம். 110 கிளாசிக்கில் வர்றது. சைலன்சரும் பார்த்திங்கன்னா மேலே கார்டு வச்ச மாதிரி ஃப்ரண்ட்லேயும் டூம்லேயும் பார்த்திங்கன்னா கார்டு இருக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த பெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கார்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த மோனோகிராம் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ லேட்டஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் வர மோனோகிராமு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இந்த லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டூல் பாக்ஸ்லேயும் அதே டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லைனிங் ஒரிஜினல் பிளாக்கில் கம்பெனி டைப்பு ஒரிஜினல் லைனிங் கொடுத்து இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. கம்ப்ளீட்டாக இன்ஜின் எல்லாமே ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஜினோட பீட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குது. பீட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்ஜினோட பீட்டு. இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்ன கண்டிஷனில் வந்துச்சு, எப்படி ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லி எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம தான் கஸ்டமர் கொடுத்துருந்தோம். அவர் நம்மள்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மள்ட்டே கம்ப்ளீட்டாக ரீஸ்டோரும் பண்ணியிருக்காரு. ஓவரால் லுக்கு பாருங்கள். இது என்ன கண்டிஷனில் வந்துச்சு, இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லி எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி ரீஸ்டோர் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.